யார் இவ நிகழ்ச்சி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வணக்கங்கள். சம்பளம், அதாவது ஊதியம். மனிதன் தன் உழைப்பிற்கு ஏற்ற சம்பளத்தை எதிர்பார்க்கின்றான். அதற்காக காத்திருந்து பெற்றுக் கொள்கிறான். மனிதனின் வாழ்க்கை தரமே அவனது சம்பளத்தின் அடிப்படையிலேயே அமைகின்றது. ஊதியமானது ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபடுகிறது அல்லவா? ஆனால் உலகில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் ஒரே விதமான சம்பளம் தான் கிடைக்கப் போகிறது என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா? அந்த சம்பளம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாய் இருக்கிறீர்களா? இதற்கான பதிலை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள். நண்பர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். மனிதனை கடவுளிடத்திலிருந்து பிரிக்கும் மாபெரும் சக்தியாக உலகத்திலே இருப்பது பாவம் என்கிற ஒரு காரியமாகும். வேதாகமம் அதை குறித்து தான் தன்னுடைய 66 புஸ்தகங்களிலேயும் மிக தெளிவாகவும் மிகவும் வேதனையுடனும் பேசுகிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே 66 புத்தகங்கள் இருக்கிறது. இந்த 66 புத்தகங்களும் இந்த பாவத்தினுடைய மிகப்பெரிய கொடூரத்தை குறித்து மனிதனுக்கு சொல்லக்கூடிய ஒரே புத்தகமாக இது அமைந்திருக்கிறது. வேறு எந்த புத்தகங்களும் உலகத்திலே எந்த மதமும் கூட இந்த அளவுக்கு இதனுடைய கொடூரத்தை பறித்து பேசுவதில்லை. வேதாகமம் சொல்லுகிற ஒரு கூற்று என்னவென்றால், பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற வார்த்தையாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். சம்பளம் யாருக்கு கிடைக்கும்? பொதுவாக நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? சம்பளம் யாருக்கு கிடைக்கும்? வேலை செய்கிறவனுக்கு தான் சம்பளம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, வேலை செய்கிறவனுக்கு தான் கூலி. அப்படி என்றால் யார் அந்த பாவத்திற்காக உழைக்கிறார்களோ, வேலை செய்கிறார்களோ, யார் அதற்காகவே தங்கள் வாழ்க்கையினுடைய பிரயாசங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்களோ, அவர்கள் மரணம் என்கிற பரிசு பொருளை, கூலியை பெறுவார்கள். அப்படின்னா நீங்க கேட்கலாம், ஐயா அப்படின்னா அப்படி வேலை செய்கிறவங்க யாரு? பாவத்துக்குன்னு வேலை செய்கிறவங்க யாரு? பாவத்துக்குன்னு வேலை செய்யாதவங்க யாரு அப்படின்னா, இல்லை. முழு உலகமும், உலகம் படைக்கப்பட்ட சில காலங்களிலேயே எப்பொழுது ஆதி மனிதன் பாவம் செய்தானோ அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கோடான கோடி மக்கள் எல்லாருமே தெரிந்து கொண்ட ஒரு வேலை என்னவென்றால், பாவத்திற்கு பணி செய்வது. அதையவே தங்களுடைய வாழ்க்கையாக்கி கொண்டு விட்டான் மனிதன். அதை செய்யாதவர்கள் என்று யாருமே கிடையாது. அதற்கு விலகின விசேஷித்த பிறப்பு என்று யாருமே கிடையாது. வேதாகமம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். எல்லாரும் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஆணோ பெண்ணோ அதில் வித்தியாசம் இல்லை, எந்த மொழி வித்தியாசம் இல்லை, இனம் வித்தியாசம் இல்லை, வாழும் இடங்கள் வித்தியாசம் இல்லை, பழக்க வழக்கங்கள் வித்தியாசம் இல்லை, கலாச்சாரங்கள் வித்தியாசம் இல்லை. எல்லாரும் பாவம் செய்திருக்கிறார்கள். முழு மனுக்குலமும் பாவத்தன்மையோடு இருக்கிறது. இந்த பாவத்தன்மையிலிருந்து, பாவத்தின் கொடூரத்திலிருந்து மனிதனுக்கு வெற்றி கொடுக்கவும் விடுவிக்கவுமே பரிசுத்தமான கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார். பைபிள் சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். யார் பாவிகள்? நான் சொல்லிட்டேன், பாவிகள்னு இல்லாதவங்க யாருமே கிடையாது. அப்படின்னா எப்படி அதை புரிஞ்சுக்கணும்? முழு மனுக்குலத்தையும் ரட்சிப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். பைபிள் சொல்லுது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே கடவுள் நம்மீது வைத்த அன்பை நிரூபித்திருக்கிறார். இன்னொரு இடத்துல பைபிள் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ நான் சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் கவனிங்க. இதில் ஒரு குறிப்பிட்ட நபர்களோ குறிப்பிட்ட கூட்டத்தாரோ அப்படி வித்தியாசம்லாம் கிடையாது. முழு உலகத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தாரே தவிர மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. நம்ம பலர் ரொம்ப தப்பா புரிஞ்சிருக்கோம். மதம் 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 பேசிட்டு இருக்கோம். மதம் என்ற பெயருக்கு இடமே கிடையாது. மனம் என்ற வார்த்தைக்குத்தான் இடம் உண்டு. மனம் மாற்றம் தான் முக்கியம். இந்த பாவத்தின் பிடியிலிருந்து மனிதனை விடுவிப்பதற்காகத்தான் கடவுளாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதுதான் மனிதனுக்கு கடவுள் உண்டாக்கி இருக்கிற ஒரே வழி. அந்த வழியாகத்தான் அவன் நடந்தால்தான் அவனுக்கு விடுதலை உண்டு. அதனால தான் நாங்கள் இதை உங்களுக்கு மிக அன்போடும் பாரத்தோடும் சொல்லி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் பாவத்தில் இருந்து உங்களுக்கு மன்னிப்பும் கிடைக்க முடியாது. வேறு வழிமுறைகளும் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர முடியாது. ஏன் இவ்வளோ சீரியஸா இதை பற்றி நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, அந்த பாவம்னு சொல்கிறோமே, அந்த பாவத்தின் தன்மைக்கு சில குணங்கள் உண்டு. நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒருவருக்கும் ஒரு குணம் இருக்கும்னு. அதுக்குன்னு சில குணம் இருக்கு, கொடூரமான குணம். அதை பைபிள் சொல்லுது. மனுஷன் என்னங்க பாவம் பாவன்றீங்க, அது என்ன பெரிய விஷயம் நீங்கள் நினைக்கக்கூடாது பார்த்தீங்களா. அதுக்காக அந்த பாவத்தினுடைய தன்மையினுடைய கொடூரத்தை மனிதனுக்கு விளக்குவதற்காக அதற்காக சில உருவகங்களை சொல்லுகிறது. இப்படிப்பட்டது, அப்படிப்பட்டது, அப்படிப்பட்டது. இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, சில நேரத்தில் ஐயோ அந்த ஆள் நாக்கு பாம்பு மாதிரி அப்படின்னு சிலரை சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன் விஷமான ஆளுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க அப்படி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சிலரை சொல்லுவாங்க, அந்த ஆள்கிட்ட பேசாதீங்க, நாய் மாதிரி கடிப்பான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் பேசுகிறதே கொஞ்சம் கடுமையாக பேசுகிறவராக இருப்பார். அதனால் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. மனிதன் பாவத்தின் கொடூரத்தை புரிந்து கொள்வதற்கு கடவுளும் அதற்கு சில உருவகங்களை வைத்து விளக்கி இருக்கிறார். அதில் சிலதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது, இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு என்ன விஷயங்களை சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன் நான். முதல் விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, பாவம் என்பது அடிமைத்தனத்தின் நுகத்தை போன்றது. நுகம் போன்றது. நுகம்னா யாருக்கு போடுவாங்க? மிருகங்களுக்கு போடுவாங்க. மாடுகளுக்கு நுகம் பூட்டி ஏர் உழுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம், வண்டி இழுப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆதி காலங்களில், இந்த அரசர்கள் ஆண்ட காலங்களில் வெளிநாடுகளில் பல இடங்களில் சரித்திரத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு நாட்டு ராஜா இன்னொரு நாட்டை வெற்றி அடைந்தால் அந்த நாட்டின் அரசனையும் அவனுடைய போர் வீரர்களையும் அந்த நாட்டின் மக்களையும் அடிமைகளாக தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்போது அவங்க எப்படி கொண்டு வருவாங்கன்னா, 2 பேரா துணி எல்லாத்தையும் உடம்புலேருந்து எடுத்துருவாங்க. ஒரு கோமணம் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதோட அவங்கள நிற்க வச்சு 2 பேருடைய கழுத்தில் சேர்த்து இந்த மாட்டுக்கு வைக்கிற மாதிரியே நுகத்தை வச்சு சங்கிலினால் அதை 2ஐயும் இணைத்து கட்டி ஒருத்தன் பின்னால் விரட்டிக்கிட்டே வருவாங்க. இந்த சங்கிலிகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு அது அப்படியே ட்ரெயின் மாதிரி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துவாங்க. அதுதான் பைபிள் சொல்லுது, பாவம் என்பது அடிமைத்தனத்தின் நுகத்தை போன்றது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மக்களே,
நீங்க வாழ்ற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களே, இதெல்லாம் இருந்தா தாங்க வாழ்க்கை சந்தோஷம்னு நினைக்கிறீங்களே, அந்த பயங்கரமான காரியங்கள் எல்லாம் எதை போன்றதென்றால், அடிமைத்தனத்தின் நுகத்தை போன்றது. அது உங்கள சும்மா விடாது. அதற்கான பலனை நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிற மனிதன் அந்த அடிமைத்தனத்தின் நுகமாகிய பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறான். இயேசுநாதர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னார். இயேசுவண்டை வருகிறவன் பாவம் என்கிற அடிமைத்தன நுகத்தை தகர்த்து விடுதலை அடைகிறான். இரண்டாவது பரிசுத்த வேதாகமம் கொடுக்கிற ஒரு உருவகம் என்னவென்றால், பாவம் என்பது புளித்த மாவை போன்றது. முதல்ல நான் சொல்ற வசனம் அடிமைத்தன நுகம்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இப்ப நான் சொல்ற 2வது வசனம் புளித்த மாவுன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? இது எல்லாமே பரிசுத்த வேதாகமத்துல கலாத்தியர் என்கிற புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுலதான் முதல் வசனத்துல அடிமைத்தனத்தின் நுகம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2வது புளித்த மாவு 9வது வசனத்துல கலாத்தியர் நிருபத்துல பவுல் என்கிற கடவுளுடைய மனிதர் சொல்றாரு, புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். பாவம் புளித்த மாவை போன்றதுக்கு தன்மையே புளித்தன்மை போன்று. புளித்தன்மை என்ன செய்யும்? சீக்கிரமா நிறைய பொருளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடும். நம்ம ஊத்துற தயிர் அந்த மாதிரி தான். நிறைய பால்ல கொஞ்சம் தயிர் ஊத்துறோம், நிறைய நல்ல மாவுல கொஞ்சமா புளிப்பு சேர்க்கிறோம், அது எல்லாத்தையும் புளிப்பாக்கிடும். இதோடைய தன்மையே அதுதான். உங்களுக்கு தெரியுமா? பாவம் என்பது உங்க வாழ்க்கையில ஒரு புளித்த மாவு மாதிரி. அது உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிடும். அது உங்க வாழ்க்கைய பயன்படாமல் செய்துவிடும். அது உங்க வாழ்க்கைய ஒண்ணுமில்லாம பலனற்றதாக்கிவிடும். அதனாலதான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, புளித்த மாவு. விடுங்க சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் நாங்க அதெல்லாம் பாதிக்கப்பட மாட்டோம், நாங்க எங்களை பார்த்துக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. கண்டிப்பாக இதிலிருந்து நீங்கள் விடுபட முடியாது. அதிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியாது. பாவத்திற்கு அதிபதியாகிய பிசாசானவனை இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே ஜெயித்தவர் ஜெயிக்க முடியும். அவனை சிலுவையிலே தம்முடைய மரணத்தின் மூலமாகவும் உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் அவர் ஜெயித்திருக்கிறார். அவர்தான் உங்களுக்கும் வெற்றியை தர முடியும். இந்த புளித்தன்மை உள்ள, நம்ம சொல்றோம் சில நேரத்துல, சில பழக்கத்தை பழகிட்டா என்னால விடவே முடியல. எத்தனை பேர் நீங்க சில பழக்கத்துல இருந்து நீங்களா வெளியே வர முடியுது? யோசித்து பாருங்க. முடியல. நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. ஒரு கட்டம் வருது, அது இல்லாம என்னால இருக்க முடியலங்கிற அளவுக்கு நம்ம போயிடும். அதுதான் பாவத்தின் தன்மை. 3வது பரிசுத்த வேதாகமம் இந்த கலாத்தியர் நிருபத்துல சொல்ற 3வது ஒரு உருவகம் என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கை என்கிற ஓட்டத்தை தவறான ஓட்டமாக மாற்றிவிடும். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மனிதனுடைய வாழ்க்கை ஓட்ட பந்தய சாலையில ஓடுகிற ஓட்ட வீரனுடைய ஓட்டத்தை போன்றது. அந்த ஓட்டத்தை அவன் எங்க ஓடுறான்? பந்தய சாலையில ஓடுறான். அவனுக்குன்னு இருக்கிற கிரவுண்ட்ல ஓடுறான். எதை நோக்கி ஓடுறான்? தனக்குன்னு இருக்கிற ஒரு கோல், இலக்கு, அதை நோக்கி ஓடுறான். அதை அவன் சரியா ஓடுனா முடிச்சானா தான் அவனுக்கு என்ன கிடைக்கும்? பரிசு கிடைக்கும். அதே போலதான் வாழ்க்கை என்கிற ஓட்டத்தை இயேசு கிறிஸ்து என்கிற இலக்கை நோக்கி நீ ஓடாவிட்டால் நீ தவறான ஓட்டத்தை ஓடுகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில வேற என்ன இலக்குகள் முன்னால இருந்தாலும் அது சரியான இலக்கு அல்ல. நிறைய பேருக்கு பணம் தான் இலக்கு,
நிறைய பேருக்கு புகழ்தான் இலக்கு, நிறைய பேருக்கு அந்தஸ்து தான் இலக்கு, நிறைய பேருக்கு வாழ்க்கையை அனுபவிக்கிறது தான் இலக்கு, நிறைய பேருக்கு பெரிய பெரிய சாதனைகளை சாதிப்பது தான் இலக்கு. ஆனால் கிறிஸ்து என்கிற இலக்கு தான் உன் வாழ்க்கையின் சரியான இலக்காக இருக்க முடியும். 5ஆம் அதிகாரத்தில் கலாத்தியர் புத்தகத்தில் 7வது வசனத்தில் பவுல் சொல்றாரு, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே அப்படின்னு சொல்றார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்துவ நோக்கி ஓடிக்கொண்டிருந்த இந்த மக்கள் இடையில அவரை விட்டு தூரமா போயிட்டாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, நல்லா ஓடிட்டு இருந்தீங்க, இப்ப தப்பா ஓடுறீங்கன்னாரு. ஆனா ஓடிட்டு தான் இருக்கிறீங்க, ஆனா தப்பா ஓடுறீங்க. நம்ம பந்தய சாலையில ஓடும்போது ஒருத்தர் வந்து இந்த ட்ராக்கை விட்டு எங்கேயும் வெளியில ஓடிக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன், அவரை போய், சார் நீங்க ஓட வேண்டிய இடம் இது இல்லைங்க, நீங்க நாங்கள் ட்ராக்ல போய் ஓடுங்க. இல்லை, நீங்க சும்மா இருங்க, நான் ஓடிட்டு தானே இருக்கேன்னு சொன்னா அது எவ்வளவு முட்டாள்தனமானது. ஓடுறது முக்கியம் இல்லை, சரியா ஓடுறீங்களான்னு முக்கியம். வாழ்க்கையில பாவம் என்கிற தன்மை உன்னை சரியான ஓட்டத்தை தடை செய்து தவறான ஓட்டத்தை ஓடி முடிக்கும். அப்படின்னு அர்த்தம் என்னது? வாழ்க்கைக்கான பலனை நீ இழந்து போவாய். வாழ்க்கை என்கிற ஓட்டத்தை சரியான பலனை கொடுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் அவன் மரணம் அடைந்த பிறகு கடவுளோடு வாழுகிற அந்த நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வது. அவன் தான் கரெக்டா ஓடி இருக்கான்னு அர்த்தம். அதை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உன் வாழ்க்கையை சரியான பாதையிலே ஓடுவதற்கு அவர் செய்வார். அடுத்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பாவத்தை விட்டு, பாவத்தை குறித்த உணர்வில்லாத மனிதன், பாவத்தன்மையை குறித்து உணர்வில்லாத மனிதன் மயக்க நிலையில் இருக்கிறான். 3ஆம் அதிகாரத்துல கலாத்தியர் நிருபத்துல பவுல் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. உங்களை மயக்கினவன் யார் அப்படின்னு சொல்றார். தவறான வாழ்க்கை நிலை என்பது ஒரு போதையை போன்றது, ஒரு தீய சக்தியை போன்றது. அது உன்னை மயக்கத்துக்குள்ள வச்சிருக்கும். அதனாலதான் உங்களை அதை விட்டு வெளியில வர முடியல. ஆனால் நீ உணர்வாயானால் இயேசு கிறிஸ்து உனக்கு இந்த பாவ மயக்க நிலையிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை தெளிந்த நிலைக்கு அவர் கொண்டு வருவார். அதற்காகத்தான் இந்த உலகத்தில் அவர் வந்து மனிதனுக்காக சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் மனிதனை தம் அண்டை வருவதற்கான அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாவம் என்பது அடிமைத்தனத்தின் நுகத்தை போன்றது. பாவம் என்பது புளித்த மாவை போன்றது. பாவம் என்பது உன்னை ஒரு தவறான ஓட்டத்தை ஓடச் செய்யக்கூடியது. பாவம் என்பது உன்னை மயக்க நிலையில் வைத்திருக்கக்கூடியது. இதை நீங்க உணர்ந்து இன்னைக்கே சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசுவே, நான் இந்த பரிதாபமான வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன். ஒருவேளை நீங்க உலக பிரகாரமா நல்ல வசதியா நல்ல சந்தோஷமான வாழ்க்கையில இருக்கலாம், அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. நீ உலகத்துல எந்த அந்தஸ்துல இருக்கிறீங்கன்றதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க நீங்க சொல்லவும் கூடாது. சொன்னீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். யாரும் உங்களை பலவந்தம் பண்ண போறதில்ல, ஆனா உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்க எந்த நிலையில் இருந்த மனிதராக இருந்தாலும் இந்த பாவத்தால் பாதிக்கப்பட்ட மனிதராகத்தான் இவன் உட்கார்ந்து இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவராகிய இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், நான் ஒரு பாவி என்பதை உணர்கிறேன், எனக்காக நீர் சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தீர் என்று நான் நம்புகிறேன், உம்மை நான் என் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று உங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்படைங்க. இந்த பாரத்திலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த மயக்க நிலையிலிருந்து, இந்த புளித்த நிலையிலிருந்து, இந்த தவறான ஓட்டத்திலிருந்து அவர் உங்களை விடுவிப்பார். என்னோடு இணைந்து பிரார்த்தனை செய்வீங்களா? தலை வணங்கி உங்க வாழ்க்கையை கடவுள் கையில் ஒப்பு கொடுத்து நம்ம பிரார்த்தனை செய்யலாம்.
நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். இயேசு வாக்களித்த பரிபூரண வாழ்வை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தினமும் வேதம் வாசித்து ஜெபிப்பதன் மூலம் அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்காக அவர் வைத்துள்ள அற்புதமான திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றுகிறவரிடம் தொடர்பு கொள்ளுங்கள். இறுதியாக அவருடைய அற்புதமான வாக்குத்தத்தங்களை எப்பொழுதும் நினைவு கூறுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அன்பின் தகப்பனே, என்னோடு சேர்ந்து யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, உம்மை நோக்கி தங்களுடைய இருதயத்தை ஏறெடுக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யும். பாவத்திலிருந்து விடுவியும். அதற்காகவே நீர் உலகத்தில் வந்தீர். அதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மனதை எங்களுக்கு தார். எதை குறித்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மனிதனே, நீ ஓர் அடிமை, உன்னை விடுவிக்க மீட்பர் தேவை. மனிதனே, நீ ஓர் அடிமை, உன்னை விடுவிக்க மீட்பர் தேவை. உனக்காக பிறந்தாரே உன் மீட்பர் இயேசு.
மறிப்பது வரையில் ஓயாத கவலைக்கு நீ என்றும் அடிமை. மனிதனே நீ ஓர் அடிமை, உன்னை விடுவிக்க மீட்பர் தேவை. மனம் நாடும் இச்சைக்கு நீ அடிமை, மனம் வாட்டும் பகைமைக்கு நீ அடிமை. மனம் நாடும் இச்சைக்கு நீ அடிமை, மனம் வாட்டும் பகைமைக்கு நீ அடிமை. உள்ளதை நினைத்து உள்ளத்தை மறந்து, உள்ளதை நினைத்து உள்ளத்தை மறந்து, அனுதின சுயத்துக்கு நீ என்றும் அடிமை. மனிதனே நீ ஓர் அடிமை, உன்னை விடுவிக்க மீட்பர் தேவை. மனிதனே நீ ஓர் அடிமை, உன்னை விடுவிக்க மீட்பர் தேவை. உனக்காக பிறந்தாரே உன் மீட்பர் இயேசுவே, அடிமையின் கோலம் எடுத்தாரே. மனிதனே நீ ஓர் அடிமை, உன்னை விடுவிக்க மீட்பர் தேவை. நேயர்களே, உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் பாவிகள் என்றும் பாவத்தின் சம்பளமான மரணம் எல்லா மனிதருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறீர்கள். பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி இருக்கும் மனிதர்களாகிய நம்மை மீட்கவே தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார். நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை தாமே சுமந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி தாம் ஜீவனை கொடுத்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கின்றார். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் பாவங்களை குறித்து மனம் வருந்தி தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக மரித்தார் என்று நம்பி உங்கள் தவறுகளை அவரிடம் அறிக்கையிட்டு அவரை உங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் உங்களை விடுவித்து உங்களை சரியான பாதையில் வழி நடத்துவார். தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்களா? சிந்தித்து தீர்மானம் எடுங்கள். உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களை வரவேற்கிறோம். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை முழுமையாக கவனித்து நல்ல தீர்மானங்கள் எடுத்து விடுதலையின் வாழ்க்கையை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் மற்றவருக்கும் பகிருங்கள். ஒளியும் வாழ்வும் இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.